இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராஸ் பீஸை வச்சு நம்ம ப்ளவுஸ் எப்படி நம்ம நெக்கை ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ ஒவ்வொரு இன்ச்சு கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ணிக்கிறோம். கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு அதை முக்கோண ஷேப்பில் ஜாயின் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம கழுத்து தைக்கும்போது நமக்கு சுருண்டு சுருண்டு வராது. அதனால் சமோசா ஷேப்பில் அப்படியே அதை ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிக்கிட்டோம். நம்ம இழுத்து தைக்கக்கூடாது. கிராஸ் பீஸ் நெக்கில் வைக்க அடிக்கும்போது பொறுமையாக லூஸாக விட்டு தைக்கணும். அப்போ தான் நம்ம கிராஸ் பீஸ் நம்ம நெளிஞ்சு வராது. கழுத்து ஃபினிஷிங் நல்லா அழகாக வரும் நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தைக்கும்போது. இப்போ லைட்டாக ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் மடக்கிட்டு அதை அப்படியே லூஸாக விட்டு கழுத்து ஃபுல்லாக அடிக்கணும். அதை கழுத்து ஃபுல்லாக அடிச்சுட்டு இழுத்து தைக்காமல் லூஸாக கொஞ்சம் குளிர விட்டு தைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அதான் லூஸாக விட்டு தைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை லூஸாக ஃபுல்லாக விட்டுட்டு லைட்டாக கட் பண்ணிக்கணும். சின்னதாக. அது ஆக்சுவலாக எதுக்காக கட் பண்ணுறோம் அப்படின்னா, மடக்கும்போது கொஞ்சம் நல்லா சிலும்பலாக வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மடக்கிறதுக்காக கட் பண்ணுறோம். ஒரு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே தையல் போட்டுக்கிட்டே வரணும். சென்டரில் 1/4 இன்ச்சு ஒரே ஈவனாக வச்சு சென்டரில் தையல் போட்டுக்கிட்டே வரணும். ஃபுல்லாக ஈவனாக போட்டுக்கிட்டே வரணும். அப்போ தான் நம்ம மடக்கும்போது நமக்கு எந்த ஒரு பிசுறுமே தெரியாது. நீட்டாக கழுத்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், அழகாக வரும். அதுக்காக ஃபுல்லாக எண்டு வரைக்கும் ஃபுல்லாக தையல் போட்டு கிளியராக முடிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ளோட்டிங் மடிச்சிட்டு அதே 1/4 இன்ச்சு மேலே தையல் போட்டுக்கிட்டே வரணும். எதுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு கை கொடுத்தள்ளுறோம் அப்படின்னா, கொஞ்சம் நீட்னஸ்க்காக, கொஞ்சம் சுருக்கம்லாம் இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக விழுகும். அதுக்காக ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் கை கொடுத்து அப்படியே இழுத்துட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக கொஞ்சம் படிஞ்சு அப்படியே கிராஸ் பீஸ் நமக்கு அப்படியே ஃபிட்டிங்காக அப்படியே நிற்கும். அதுக்காக தான் அப்படியே ஃபுல்லாக ஃபினிஷிங்காக அப்படியே அழகாக தையல் போட்டு வரணும். அது ஃபினிஷிங் முடிஞ்சிடுச்சா? இப்போ பாருங்கள், அழகாக வந்துருக்கும் கழுத்து. எந்த ஒரு இதுவுமே சிலும்பல் இல்லாமல் அழகாக இருக்கும்.